நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதுடன் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதோடு சம்பா பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 40,000 ஏக்கர் முன்பருவ சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து மூழ்கியுள்ளன. குறிப்பாக நாகை, செல்லூர், திருமருகல், கீழ்வேலூர், பட்டமங்கலம், இலுப்பூர், திருக்கண்ணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல்மணிகள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.